ஜெர்மனியின் ட்ரெய்ட்லிங்கன் ரயில் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பொருள் மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை மக்களை அச்சுறுத்தும் ஒரு திட்டமிட்ட செயலாகும் என்று பவேரியாவின் உள்துறை அமைச்சர் ஜோச்சிம் ஹெர்மன் தெரிவித்துள்ளார். ரயில் போக்குவரத்தை சீர்குலைப்பதற்கும் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்துவதற்கும் இந்த செயல் வேண்டுமென்றே செய்யப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். இதன் பின்னணியில் உள்ள உள்நாட்டு நோக்கம் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து தீவிர விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சம்பவ தினமான நேற்று மத்திய போலீஸ் சிறப்பு படையினர் மற்றும் குண்டு அகற்றும் பிரிவு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். போலீஸ் ரோபோ உதவியுடன் எடுக்கப்பட்ட எக்ஸ் கதிர் படங்களை ஆய்வு செய்ததில் அது வெடிகுண்டல்ல என்பது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் வசிக்கும் சிலர் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டனர் மற்றும் அப்பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது. பிற்பகலுக்கு பிறகு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தடையற்ற ரயில் சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பின என்று அறிவிக்கப்பட்டது. இத்தவறான தகவல்களை தடுத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை விரைவில் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.